ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் ஜஹபர் அலியோட ஆக்சிடென்டல் மர்டர்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் சொல்லி அப்புறம் மர்டர், அது மோட்டிவோடு பண்ணதுங்கிறது வெளியில் வந்திருக்கு. அதோட இது நம்ம மிஸ்டர் இபிஎஸ் வந்து ட்வீட் பண்ணது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலையோட ட்வீட் எடுத்துன்னு சொல்லி மிஸ்டர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. அப்போ தான் சிரிப்பாக இருந்தது, காமெடி. யாரை பார்த்தா காப்பின்னு சொல்கிறது, பேஸ்ட்டுன்னு சொல்கிறது? அதாவது பேரறிஞர் அண்ணாவோட வாய்ஸை அப்படியே காப்பி பண்ணி தன்னோட ஒரிஜினல் வாய்ஸை என்னன்னு தெரியாமல் அப்படியே வாழ்ந்தவங்க இவங்க பார்ட்டி தான். அதே மாதிரி ஒரு ஆக்டர், அவரோட சன்னு வந்து தலைவர் மாதிரியே இமிட்டேட் பண்ணி டூப்ளிகேட்டாக எம்ஜிஆரோட டூப்ளிகேட்டாக ஆக்ட் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகி போனது இவங்க கதை தான். அதெல்லாம் காப்பி பேஸ்ட் இல்லாமல் என்ன இவங்க பேசுகிறாங்க, காப்பி பேஸ்ட். இங்கே யார் புதுசாக வேர்ட்ஸ் எல்லாம் வந்து காயின் பண்ணி போடுறோம், ஏதோ ஒரு வார்த்தையை போடுறது தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்டம் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்து போட்டால் அதை வந்து அதே தாங்கிற மாதிரி வந்தால் வேர்ட்ஸ் அதே தான் விழுகும். ஒரு ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணப்போ அதை பற்றி அவரோட ட்வீட்டே எடுத்து போட்டதில் கள்ளக்கூட்டணி எவிடென்ட் ஆயிடுச்சான். சரி, இதெல்லாம் சொல்கிற மினிஸ்டர் வந்து அவர் எந்த இதை சொல்கிறாரு, ஒரு பாட்டு ஏதோ பழைய ஃபிலிம் சாங் எடுத்து ஒரு பொம்மை நாட்டம் நடக்குது, புதுமையாக இருக்குது, அதையே இவங்க ஓன் வேர்ட்ஸில் இவங்க கவிதையெல்லாம் எழுத வேண்டியது தானே. இங்கே எல்லா வார்த்தையும் யாரோ பேசுனது தானே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. காப்பி பேஸ்ட்டு எவிடென்ட் ஆயிடுச்சான் கள்ளக்கூட்டணி. இந்த கள்ளக்கூட்டணிங்கிறது தான் இவங்களோட நல்ல வார்த்தை ஜாலங்களில் இது ஒரு நல்ல வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை இவங்க டிக்ஷனரியில். இது எல்லாமே எதனால் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, டைவெர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி விஜய் வந்து பரந்தூர் போயிருக்காரு, அதில் என்ன சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் போனதாக ஒரு கவர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, எல்லா சேனல்ஸும். அதை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரில. இப்படி தான் போயிட்டுருக்கு மக்களே. விஏஓ ஃப்ரான்சிஸ் இதே தானே, அவரும் இந்த இதை பற்றி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மணல் கொள்ளை நடக்குதுன்னு சொன்னவர் தான் போட்டு தள்ளினாங்க. டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் ஏஜ் ஓல்டு, அவர் இயற்கையாக நேச்சுரல் டெத்து, அவரெல்லாம் எவ்வளவு கேசஸ் போட்டிருந்துருக்காரு. இதே டிஎம்கே பீரியட், பழைய எம்கே பீரியட்லேயும் போட்டிருக்காரு, நம்ம அம்மா பீரியட்லேயும் போட்டிருந்தார் நிறைய. அவரையெல்லாம் யாரும் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவருக்கு இன்ஃபேக்ட் செக்யூரிட்டிலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. விஏஓ ஃப்ரான்சிஸ்க்கு நடந்த அதே தான் ஜஹபர் அலிக்கும் நடந்திருக்கு. இங்கே யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது, ஃபேக்டை கொண்டு வரக்கூடாது, எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கணும், எல்லாம் பார்த்துட்டு இவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு இருக்கணும். அதுதான். ஓகே, பாய்.